ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். கரூரில் நடந்த இந்த பெரிய இஷ்யூ வந்துட்டு தமிழ்நாடவே வந்துட்டு ரொம்ப ஒரு மோசமான கஷ்டமான சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டுருச்சு. இது நாள் வரைக்கும் அரசியலில் வந்துட்டு இந்த மாதிரி உயிரிழப்பு வந்து எங்கேயும் நடந்ததே இல்லை. இது அதுவாகவே நடந்ததா இல்லை யாருனால நடந்ததுன்னு அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். இந்த வெளிச்சம் மக்கள் மத்தியில் சீக்கிரமாக அதை கொண்டு வரணும். ஏதோ ஒரு நண்பர் வந்துட்டு போட்ட வீடியோவுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தார். அனில் குஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணாமல் பொதுவாக பேசுங்க அப்படின்ட்டு. நண்பா, விஜய் சாருக்காகவோ இல்லை முக ஸ்டாலின் சாருக்காகவோ இல்லை எடப்பாடி ஐயாவுக்காகவோ இல்லை நாம் தமிழர் கட்சியில் இருக்க சீமான் சாருக்காகவோ யாருக்காகவும் நான் சப்போர்ட் பண்ணி பேசலை நண்பா, சரிங்களா? ஏன் நான் மாற்ற வரணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ வயசு எனக்கு 35 ஆயிடுச்சு, 36 ரன்னிங் ஆக போகுது, சரிங்களா? உங்களோட ஒரு கமெண்ட் பண்ண அந்த நண்பருக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து இப்போ கமெண்ட் பண்ணீங்க, எங்கேருந்து பண்ணீங்க, உங்களோட சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி வளர்ந்தீங்கன்றது எனக்கு தெரியலை நண்பா. ஏன்னா நாங்கள் வளர்ந்த விதம் வந்துக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ வரைக்கும் எங்களோட கிராமத்துக்கு ஒரு அடிப்படை வசதி கூட கிடையாது நண்பா. ஒரு வசதியும் கிடையாது. ஒரு ஊரில் இருந்து பக்கத்து ஊருக்கு ஒரு கடைகளுக்கு போனால் கூட மக்கள் வந்து இருட்டுக்குள்ளே தான் போகிறாங்க, இருட்டுக்குள்ளே தான் வராங்க. 2025 நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 2025 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ வரைக்கும் எங்களை மாதிரி இருக்கிற கிராமங்கள் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஆட்சியில் இருந்தது யார்? டிஎம்கே, ஏடிஎம்கே, திமுக, அதிமுக, இவங்களை தவிர வேறு யாரும் வரல. இல்லை இப்போ வரைக்கும். ஸ்கூலுக்கு போகிறப்ப ரோடே கிடையாது நண்பா. ஸ்கூல் பேக் எடுத்துக்கிட்டு வயல்வெளி அந்த வரப்புகளில் நடந்து ஸ்கூலுக்கு போனோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரோடு போட்டாங்க. அந்த போட்ட அன்னைக்கு கூட அவ்வளோதான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ வெறும் அந்த ரோடு போகிறதுக்கு முன்னாடி அந்த மண் எப்படி இருக்குமோ அப்படி மட்டும்தான் இருக்குது. இப்போ வருடம் ஊரக கிராமப்புற அந்த வளர்ச்சிக்காக வந்து எவ்வளவோ மறுசீரமைப்பிற்காக பணம் ஒதுக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் எங்கே ஒதுக்குறாங்கன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். மத்திய பிரதேசலையும், ஜம்மு காஷ்மீர்லேயும், லே லடாக்லையும், ராஜஸ்தான்லேயும், ஜம்முலையும், எல்லா இடத்துலையும் போய் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னோடய ஊர் மக்களும் நானும் இப்போ வரைக்கும் எங்கள் ஊர் அப்படியே தான் இருக்குது. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பா நண்பா? எந்த குஞ்சுக்கும் நான் சப்போர்ட் பண்ணல நண்பா, சரிங்களா? இந்த சோசியல் மீடியாவில் வந்து பேசுகிறதுக்கு ரீசனே வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரணும், நம்ம ஊருக்கு ஏதாவது இன்றைக்கி கொஞ்சமாவது ஏதாவது நடக்கணும்னு தான் நண்பா. 41 பேர் இறந்தாங்கன்னா 41 பேரும் எங்களுக்கு கஷ்டமாக இல்லாமலாம் இல்லை நண்பா. அவ்வளோ ஒரு வேதனையாக தான் இருக்குது. மக்கள் இப்படி முட்டாள்தனமாக இருக்காங்களேன்னு. இப்போ யாருக்கு இதனால் வந்து விஜய்க்கு எதுவும் ரொம்ப பாதிப்படைஞ்சு இருப்பாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இறந்த அந்த வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கோ இல்லை அவங்க அக்கா தம்பிகளுக்கோ அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். அதை வந்து யாராலையும் வந்துட்டு என்ன பணம் கொடுத்தாலும் வந்து அதை வந்து யாரும் ஈடு செய்ய முடியாதுல்ல. இதை வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் நண்பா, சரிங்களா? மக்கள் தான் இதை முழுக்க புரிஞ்சுக்கிறணும். சும்மா ஒரு நடிகர் தான் இல்லைன்னு சொல்லலை நண்பா. ஒரு மாற்றம் வரணும்னு தான் எல்லாருமே நினைக்கிறோம். இப்போ அவர் உதவி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கான்றது வந்துட்டு அவர் யார் வர சொன்னான்றீங்க? என்ன சொல்கிறது? அவர் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அவர் ஆட்டுக்கு இருக்கலாம் நண்பா. வர்றாருன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல. இப்படி எவ்வளோ நாளைக்கு தான் மக்கள் முட்டாளாகவே இருக்கிறது? ஒரு அடிப்படை வசதி கிடையாது, எதுவும் கிடையாது. தயவு செஞ்சு மக்கள் எந்த ஒரு அரசியல்வாதி பேசினாலும் இவ்வளோ கூட்டம் வரணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் சோசியல் மீடியா இவ்வளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். உங்களுக்கு யாருக்கு ஒரு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ
அந்த அந்நாளில் வந்து போடுங்களேன். அது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் இப்போ தான் மீடியா எவ்வளவோ இதாகிடுச்சு. சில மீடியாக்கள் வந்துக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு எதுக்காவது சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் நியூஸ் பேப்பரை படிங்க. இல்லை நிறைய யூடியூபர்ஸ், ஒரு மெயினான யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்களோட சேனலை பாருங்கள். டெய்லி அவங்க அப்டேட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நல்ல நல்ல விஷயங்களை, அதுகளை பாருங்கள். இப்படி போய் தேவையில்லாமல் போய் நம்ம உயிரை விட என்ன அவசியம் இருக்குது? மாற்றுங்க நண்பா நண்பி எல்லாருக்குமே. இதில் முட்டாள்தனமாக கர்ப்பிணி பெண்கள்லாம் போகணும் என்ன அவசியம் இருக்குன்னு கேட்குறேன் நான் ஃபஸ்ட்டு. நீங்கள் என்ன கடவுளாக போய் பார்க்க போகிறீங்க? உங்களோட மாற்றம் வரணும்னு நினச்சிங்கன்னா அவருக்கு எலெக்ஷன் டைமில் நீங்கள் அவரை மாற்றுங்களேன், அவருக்கு ஓட்டு போடுங்களேன். இந்த கூட்டத்தில் போய் நிற்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடச்சிட போகுது? தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து கொஞ்சமாவது மாறுங்க. அதிக படித்த மக்கள் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு இவ்வளோ ஒரு கேவலமாக இப்படி இருந்துக்கிட்டு இருக்கிறது அது நல்ல விஷயமே இல்லை. எவ்வளவோ நல்ல விஷயங்கள், எவ்வளவோ தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனைகள், அதுக்கு குரல் கொடுங்க. இதை வந்து ரோட்டில் நின்று தான் குரல் கொடுக்கணும் இல்லை. இப்போ இருக்கிற உலகத்துக்கு வந்து சோசியல் மீடியாவில் நீங்கள் உண்மையான கருத்தை பேசுங்க. அது நீங்கள் ரோட்டில் நின்று கத்துறதை விட அது எவ்வளவோ ஸ்ப்ரெட் ஆகும் நல்ல விஷயங்களை. தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு குழந்தைகளோ இல்லை கர்ப்பிணி பெண்களோ யாரும் தயவு செஞ்சு அதிகமாக இன்வால்வ் ஆகாதீங்க. இது அதை தான் நீங்கள் நேரடி லைவ்லேயே பார்க்கலாமே, வீட்டிலே உட்காந்து பாருங்களேன், அவ்வளோ ஒரு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால். என்ன சொல்கிறதுனே தெரியல.